அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. ஆதி அந்தம் இல்லாதோர் அம்பலத்தாடும், ஜோதிதனை நினையும் மின் சுகம்பெற விழைவீர். நீதி கொண்டு எடுத்துரைத்தே நீவீர் மேலேறும் விதி, மற்ற விதிகள் கீழ் செல்லும் விதி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 122. என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம், எனக்கு எய்ப்பில் வைப்பாக பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சி 122வது பாடல். இந்த பாடலுடைய உரை விளக்கம், இறையருளின் பேர் இயல்பு நம்மை மேலும் மேலும் மேலேற்றி ஆதரவு அளிப்பதாகும். என்ன தீமை செய்தாலும் கூட பொறுத்து அருள்வது ஆண்டவனுடைய பெருங்கருணை திறனாம். கடவுள் இயற்கையிலே நிறையின்ப பரம்பொருளை தான் உள்ளளவும் இருக்கின்றார். நம் அகத்தே அப்படித்தான் சச்சிதானந்தமாய் உடல் பொருந்தி இருக்கின்றார் என்றாலும், இன்ப அனுபவம் ஏற்படாத வரை அது அகத்திலே இருந்து இல்லாது போலத்தான். ஆகையால் அகத்தில் இருப்பது அனுபவத்தில் விளங்கச் செய்யவே நம்மை இங்கே தோற்றுவித்து புற வாழ்வில் செலுத்துகின்றார். அப்புற வாழ்விலே எல்லாம் மாறுபாடாய் தோன்றுகின்றது. உண்மை விளங்கவில்லை, ஆனால் குற்றமும் குறையும் ஏற்படுகின்றது. பக்குவம் உண்டாக உண்டாக பொய்யிடை பற்று நீங்கி மெய்யிலே நாட்டம் உண்டாகின்றது. திருவருளை உளமுருகி வேண்டும்போது அவ்வருள் நம் குற்றம் குறைகளை தவித்து ஆட்கொண்டு விடுகின்றது. பின்னர் நிறைவாழ்வு சூழ்வதாகும். ஒருவருக்கு நல்ல பருவத்திலே இடம் பொருள் ஏவல் வசதிகள் யாவும் இருக்கும்போது சகல சௌகரியமாக வாழ முடியும். மாறாக வயோதிகியமும் தளர்ச்சியும் உண்டான போது வசதிகள் அதிகம் தேவையாயிருக்கும். அப்போது புற உதவி தேவைப்படலாம். திருவருள் துணை இருப்பின் எல்லா தேவையும் அதுவே பார்த்து கொள்ளும். அதன் அருள் கண்காணிப்பில் இருந்து விட்டால் எந்த குறைபாடும் இருக்காது. ஏக்கமும் கவலையும் தோன்றாது. நலிவும் தளர்ச்சியும் அழிவு கூட ஏற்படாமல் செய்துவிடும். அத்திரு பேர் பதம் எய்ப்பிலே வைப்பு என்பது நலிவு ஏற்பட்ட போது உதவும் பொருள் என்பன. அருள்பதமே நமக்கு எய்ப்பில் வைப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த பாடலை பாருங்க. என் குறையெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்ட பதம், எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம்னு வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியிலே சொல்லுகிறார். ஆகவே இறைவனுடைய பேர் இயல்பு அன்பும் கருணையாக இருக்கும். அதை மேலேற்றி அது எல்லாருக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி அளிக்கக்கூடிய ஆற்றலுக்கு எதிராக ஏற்படக்கூடிய இந்த புறாத்மாக்களுடைய வளர்ச்சி, அப்போ அது இந்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்குமா என்றால் தாங்கி நிற்காது. பார்ப்பதற்கு அழகாக தெரியும், கவர்ச்சியாக தெரியும், ஒரு உந்துதலை கொடுப்பதாக தெரியும். அது எல்லாமே போலி பிம்பம். அப்போ அந்த போலி பிம்பம் உண்மை பிம்பத்திற்கு அடங்கி விட வேண்டும். ஒருவன் ஒரு ஆண்டு காலம் முழுவதாக உழைக்கிறான். அவன் உழைத்த உழைப்பு வீணாக போகுமா என்றால் போகாது. அது உடனே அமலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி.
ஆகவே குற்றமும் குறையும் எல்லாருக்கும் ஏற்படணும், பக்குவம் வேணும். பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதற்கு மீறி அன்பும் கருணையும் தயவும் ஜீவகாருண்யம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான பக்திமான்களாக நல்லவர்களாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய தகுதியவர்களாக இருப்பார்கள். அதை தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார், இந்த அனுபவம் ஏற்படாத வரை அகத்திலே இருந்தும் இல்லாதது போல தான் நம்ம இருக்கிறோம், அனுபவப்பட்டு இருக்கிறோம். ஆகவே புறவாழ்விலே செலுத்துகிற வாழ்க்கை எல்லாம் மாறுபாடாக தோன்றுகிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அதில் உண்மை விளங்கலை, அதில் குற்றமும் குறையும் இருக்கு. பக்குவம் உண்டாக உண்டாக அந்த பொய்யிடை பற்றி நீங்கி மெய்யிலே நாட்டம் ஏற்படும் என்பதை வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியிலே சொல்றார். அப்போ ஒருவனுக்கு குற்றம் குறையை தவித்து ஏக இறைவன் ஆட்கொன்ற போது அவன் நிறைவாழ்வு வாழ்கிறான். அதற்கு நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இளமை காலத்தில் வசதி வாய்ப்போடு ஒரு மனிதன் இருக்கிறான், மரணம் ஏற்படக்கூடிய தருவில வயோதிகத்தில் அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் விட்டு போகிறாங்க. இளமையில் இருக்குது அதே இன்பமும் துன்பமும் எல்லாமே இருக்குது, வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறான். வயோதிகி வந்தவன் அடுத்தவர்கள் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இறைவன் ஏற்படுத்துகிறான். ஏன் ஏற்படுத்துகிறான்? அவன் வாழும் காலத்தில் தன் தேகத்தை தேக்கு மர கட்டைய மாற்றிக்கொள்ளவில்லை. அவன் தேகத்தை தேக்கு மர கட்டையாய் மாற்றிக்கொள்ளவில்லை. நிறைய அந்த சொல்லக்கூடிய முறையற்ற பழக்கங்களையும் முறையற்றான உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவையும் விஷ ஜந்துகளை அறிந்து விட்டான். அப்ப அந்த விஷ ஜந்துகளை அறிவித்து விட்டா ஆங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது, சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றா எடுத்து காட்டுமாப்பா. எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு, திமிர் இருக்கு, சுடு சொற்களால் அடுத்தவர்களை வையறேன். ஆனால் எனக்கு வயோதிகன் ஒன்று வருது, இந்தா நீ பேசின சுடு சொல்லுக்கு இந்த பலன், இந்தா நீ செஞ்ச இந்த கர்மத்துக்கு இந்த பலன் என்று வயோதி காலத்தில் அவனை துன்புறுத்தது யாருமே இல்லையே இறைவா. அப்போ கூட அவன் நினைக்க மாட்டான் ஏக இறைவனை, நம்மை படைத்த ஏக இறைவன் கண்ணும் கருத்துமாக நம்மை பாதுகாப்பான் என்கிறது தான். இதை தான் சொல்றார் அவர். ஒருவருக்கு நல்ல பருவத்திலே இடம் பொருள் ஏவல் வசதிகள் யாவையா இருக்கும்போது சுக சௌகரியமாக வாழ முடியும். மாறாக வயோதிகமும் தளர்ச்சியும் உண்டான போது வசதிகளும் அதிகம் தேவையா இருக்கும். அப்போது புற உதவி தேவைப்படலாம். திருவருள் துணை இருப்பின் எல்லா தேவையும் அது பார்த்து கொள்ளுமா. அந்த இயற்கை இறைவனுடைய அருள் இருந்தா அதுவே அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்யணுமோ கண்ணும் கருத்துமாக இமையை காப்பது போல அந்த இயற்கை பார்த்து கொள்ளுமா. அதன் அருள் கண்காணிப்பில் இருந்து விட்டால் எந்த குறைபாடும் இருக்காது, ஏக்கமும் இருக்காதான், கவலையும் தோன்றாதான், நலிவும் தளர்ச்சியும் அழிவு கூட ஏற்படாமல் செய்துவிடும். அந்த அருள் திருப்பதம் அதை வெய்ப்பிலே வெய்ப்புனா டெபாசிட் சொல்கிறாங்கல்ல. எங்கள் வீட்டில் நான் 10 பணம் வச்சுருக்கிறேன், கோர்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன், போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன், இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிறேன். வெய்ப்பு, அந்த வைப்பு தொகை இருக்கு பாரு, நமக்கு தேவையான போது உதவி செய்யும். அதை தான் சாமி சொல்கிறாங்க, ஏய்ப்பிலே வைப்பு என்பது நலிவு ஏற்பட்ட போது உதவும் ஒரு பொருள். நம்ம காலத்தால் செய்த அந்த நன்மை இருக்கு பேர், அந்த நன்மை காக்கும். அதில் தான் வள்ளல் பெருமான் படித்து அடிச்சுக்கிறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஓரறிவு ஜீவனிலிருந்து 2 அறிவு ஜீவனிலிருந்து 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6வது அறிவு படித்த மனிதனுக்கு பசிப்பாடு போக்கடா. இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஜீவனங்களுக்கு ஒருவேளை உணவு கூடுறா, அதுதான் உன் மோட்சத்தை கொடுக்கும். நீ செய்த கர்மாவை அழிக்கும். ஒரு மனிதனுடைய கர்மாவை அழிப்பது எது என்றால் ஜீவகாருண்யம், பசிப்பாடு. இதுதான் இவங்க வாழ்க்கையில லட்சியமாய் கொண்டிருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால தான் இந்த அற்புதமான பாடல்ல என் குறையெல்லாம் தவித்து என்னை ஆட்கொண்ட பதம் என்னை ஏய்ப்பில் வெய்ப்பாகும் பதம். அப்போ நான் இறை தொண்டு செய்து தர்மம் செய்து அக வாழ்க்கையிலே வாழ்ந்து
வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்ற செய்தியை வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சி பாடல் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே இற்று. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.